ராகு கிரக காரகத்துவங்கள். ராகுவின் காரகத்துவங்கள் ஒருவரின் ஜாதகத்தில் எப்படி உள்ளது என்பதை பொறுத்து அவரது வாழ்க்கையில் நல்ல மற்றும் தீய பலன்களை தரும். வெளிநாட்டு பயணம். ராகு வெளிநாடு, வெளி மாநிலம் போன்ற இடங்களுக்கு செல்வதை குறிக்கிறது. ஏமாற்றுதல். ராகு மோசடி, கள்ள நோட்டு, சூதாட்டம் போன்றவற்றை குறிக்கிறது. போதை வஸ்துக்கள். ராகு மது, போதைப் பொருட்கள் போன்றவற்றை குறிக்கிறது. அமானுஷ்யம். ராகு பில்லி, சூனியம், ஏவல் போன்ற அமானுஷ்ய சக்திகளை குறிக்கிறது. கடன் மற்றும் நோய். ராகு கடன் மற்றும் நோய்களையும் குறிக்கலாம். வேலைவாய்ப்பு. ராகு கமிஷன் அடிப்படையில் வேலைகள், ஒப்பந்த வேலைகள் போன்றவற்றை குறிக்கிறது, குறிப்பாக வெளிநாட்டுடன் தொடர்புடைய வேலைகள். ராகுவின் தாக்கம். ராகு ஒருவரின் ஜாதகத்தில் வலிமையாக இருந்தால் அந்த நபர் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உடையவராகவும் பக்தி உள்ளவராகவும் இருப்பார். ராகு பலவீனமாக இருந்தால் தீய பழக்கங்களுக்கு ஆளாகலாம். காலசர்ப்ப தோஷம். ராகு மற்றும் கேது கிரகங்களுக்கு இடையில் மற்ற கிரகங்கள் இருக்கும் நிலை காலசர்ப்ப தோஷம் எனப்படும். ராகு காரகத்துவம் பெற்றவர்களுக்கு அமையும் தொழில்கள். இவர்கள் உளவுத்துறையில் இரகசிய கண்காணிப்பாளராக விளங்கக்கூடிய பதவிகளை பெற்றிருப்பார்கள். மிக சிறந்த மத போதகம் செய்து வாழ்பவர்களாக இவர்கள் இருப்பார்கள். பழைய கிழிந்து போன ஆடைகளை வாங்கி விற்று வியாபாரம் செய்யலாம். அடகு வியாபாரம் செய்யலாம். மாணிக்கம், கோமேதகம் போன்ற கற்களை விற்பனை செய்யலாம். ஈய வியாபாரம் செய்யலாம். கேப்பை, உளுந்து போன்ற தானியங்களை உற்பத்தி செய்து விற்கலாம். மருந்து கடை நடத்தலாம். தரகர் ஆகலாம். மூங்கில், கருங்கல் வியாபாரம் செய்யலாம். கடலில் இருந்து எடுக்கப்படும் எப்பொருளையும் கொண்டு வியாபாரம் செய்யலாம். தையல்காரர் ஆகலாம். எருமை மாட்டின் மூலம் வியாபாரம் செய்யலாம். தறி நெய்து தொழில் செய்யலாம். கப்பல் படை, விமானப்படையில் வேலை கிடைக்கும். மந்திரவாதம் கற்றுக்கொள்ளலாம். இவை அனைத்தும் பொதுவான பலன்களே. ராகு ரோகிணி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தின் பலன்கள். ஒல்லியான உருவம் இருந்தாலும் தைரியமானவர், பராக்கிரமசாலி, அதிகமான சாப்பாட்டு பிரியர். அதனால் வாயு தொந்தரவு, அஜீரணம், கண் நோய்கள் ஏற்படக்கூடும். ராகு ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தின் பலன்கள். ராகுவுக்கு மிகச்சிறந்த ஸ்தானங்களில் இதுவும் ஒன்று. உங்களுடைய மனோதிடம் மிகவும் பாராட்டை பெறும் சமூகத்தில் நல்ல அந்தஸ்தை பெற்றவர். உங்கள் பேச்சுக்கு மறுவார்த்தை சொல்லாமல் தலை வணங்கி மக்கள் ஏற்றுக்கொள்ளுவார்கள். 50 வயது வரை நன்றாக சம்பாதித்தாலும் வயது முதிர்ந்த பருவத்தில் ஒன்றும் இல்லாமல் நிற்பீர்கள். ஜன்மேந்திரியங்களில் சில கோளாறுகள் ஏற்படும். ராகு ரோகிணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தின் பலன்கள். இது சிறந்த இடம் இல்லை. உங்கள் நிதிநிலை ஒரேயடியாக சரிந்துவிடும். அடிப்படை தேவைகளுக்கே பிறகையை எதிர்பார்க்க நேரிடும். உங்களுக்கு 65 வயது ஆயுர்பாவம் உண்டு. அதிகமாக சிறுநீர் கழிப்பீர்கள். ஜலசம்பந்தமான நோய்களால் பாதிக்கப்படுவீர்கள். ராகு ரோகிணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தின் பலன்கள். அதிகமான ஏட்டுப்படிப்பு இல்லாவிட்டாலும் கவிதை எழுதும் திறமை உண்டு. உங்களுக்கு கவிஞராக பெயர் பெறுவீர்கள். சாலை விபத்துக்கள் ஏற்படக்கூடும். ஆகையால் பிரயாணத்திலும் வண்டி ஓட்டும் போதும் மிகவும் எச்சரிக்கையோடு ஞாபக மறதி இல்லாமல் இருக்க வேண்டும். கழுத்தின் பக்கம் அடிபடக்கூடும். கேது கிரக காரகத்துவங்கள். தாய் வழி தாத்தா, முடி, பிறப்பொறுப்புகள், நரம்புகள், அன்ஸ், மாடிப்படியிலிருந்து புகைப்போக்கி மீண்டும் நுழைவு, குறுகிய பாதை அல்லது அறை, குளியலறை, ஜோதிடம், மதம், மறைபொருள் ஆய்வம், கோவில், சட்டம், கதை, ஒயின், அடைப்பு, இரகசிய நடவடிக்கை, இரட்சிப்பின், மட்பாட், காவி துணி, பிரம்மா, சுல்ட்ரி, மருத்துவமனைகள், பிரார்த்தனை கூடங்கள், மரங்களின் வேர், பாம்பு, கயிறு, சங்கிலி, வலை அல்லது நிகர, பள்ளத்தில் காய்ந்த புல்,
மூலிகைகள், யானை உடற்பகுதியில், ஆலமரத்துக்கு மரம், எழுதி, கொடி, இரகசியமான வால். சர்ச்சை, வழக்கு. சிறியது, மிகச் சிறியவனவற்றின் காரணகர்த்தா. கர்மாவின் வேலையாள். வஞ்சனையான முகம் அல்லது ஞான முகம். வதந்தியின் தந்தை. போலியின் வடிவம். சட்டம். தண்டனைகள், கடுமையான தண்டனைகள். நெருக்கடிகள், பூர்வீக சொத்துக்களை பறிக்கக்கூடிய தன்மைகள். உடம்பில் திடீரென்று கிளம்பும் கொப்பளங்கள். கண்டுபிடிக்க முடியாத குறைகளை தருபவர், நோய்களை தருபவர். சட்ட விரோத செயலாளி. கையாளன். அமிலம். அமிலம் சார்ந்த பிளாக்மெயிலர்கள், வாழ்க்கையை வெறுத்தவர்கள். தரித்தரர்கள், வாழ்வை வென்ற ஞானிகள். சட்டத்திற்கு புறம்பான அனைத்திலும் கேதுவின் பங்கு இருக்கும். கொடிய போதைகள். வக்ர, மெலிந்த தேகம். தாயார் வழி முதியோர்கள். ஞானம். ஆன்மீகம். மோனம். உள்நோய். நாயகர். நூல். மெலிதான கம்பிகள். துறவு. சிறிய சந்து. பிரம்மச்சாரிய தெய்வங்கள். திருமணத் தடை. கயிறுகள். எல்லாவித நெருக்கடிகள். மன அழுத்தம். தாலிக் கயிறு. சிறிய கயிறு. விஷம். பிரிவினை. விபச்சார நிலை. சிதைத்தல். உடைப்பது. மிக்க நெருக்கடி தருவது. கேதுவின் காரகத்துவங்கள் விரிவாக. ஆன்மீகம் மற்றும் ஞானம். கேது ஞானகாரகன் என்று அழைக்கப்படுகிறார். ஒருவரின் ஜாதகத்தில் கேது நல்ல நிலையில் இருந்தால் அவர் ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டவராகவும் ஞானம் பெற்றவராகவும் இருப்பார். மோட்சம். கேது மோட்சகாரகன் என்றும் அழைக்கப்படுகிறார். ஜோதிட நூல்களில் கேது 12ஆம் வீட்டில் இருந்தால் அது முக்தி அல்லது கடைசி பிறவிக்கான அறிகுறியாக கருதப்படுகிறது. அமைதியின்மை. கேது ஒருவரை அமைதியற்றவராக ஆக்குகிறது, மேலும் இது ஒருவரின் வாழ்க்கையில் குழப்பத்தையும் உருவாக்கலாம். நாளமில்லா அமைப்பு. கேது நாளமில்லா அமைப்பையும் குறிக்கிறது, எனவே இது ஹார்மோன் சமநிலையின்மைக்கு காரணமாக இருக்கலாம். மெல்லிய உடல் அமைப்பு. கேதுவின் செல்வாக்கின் கீழ் உள்ளவர்கள் மெல்லிய உடல்வாகு கொண்டவர்களாக இருப்பார்கள். தாய் வழி பாட்டன். கேது தாய் வழி தாத்தா மற்றும் பாட்டனை குறிக்கிறது. பிறப்புறுப்புகள். கேது பிறப்புறுப்புகள் மற்றும் நரம்புகளையும் குறிக்கிறது. ஜோதிடம். மதம். கேது ஜோதிடம், மதம் மற்றும் மறைபொருள் ஆய்வுகளையும் குறிக்கிறது. பிற காரகத்துவங்கள். கேது பாம்பு, கயிறு, சங்கிலி, வலை, பள்ளம், காடு, மூலிகைகள், யானையின் தும்பிக்கை போன்ற பல விஷயங்களை குறிக்கிறது. கேது ரோகிணி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தின் பலன்கள். சொந்த ஊரில் நீங்கள் சம்பாதிக்க மாட்டீர்கள். தூரதேசம் சென்று சம்பாதிப்பீர்கள். சில காலம் பிறர் தயவில் வாழ்வீர்கள். 30 வயதில் செல்வச்சரிவு ஏற்பட்டு அதனால் மிகவும் கவலை அடைவீர்கள். தேக ஆரோக்கியம் கெட்டுவிடும். கண்கோளாறுகள், கண்புரை, காற்றாக ஏற்பட்டு கஷ்டப்படுவீர்கள். கேது ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தின் பலன்கள். உங்கள் உடல்வாகு நன்றாக இருக்கும். இனிமையான பேச்சும் ஒழுக்கமான நடத்தை உடையவர். நீங்கள் நல்ல புத்திசாலி. உங்களுக்கு கண், மூக்கு, தொண்டை ஆகியவையால் உபாதைகள் ஏற்படும். நீங்கள் பால் பொருட்கள் அல்லது கால்நடைகளின் மூலமாக நல்ல வருமானம் பெறுவீர்கள். கேது ரோகிணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தின் பலன்கள். கேது இந்த பாதத்தில் இருந்தால் நீங்கள் ஒரு கொடை வள்ளல். நல்ல அறிவாளி. இனிமையாக பேசுவீர்கள். நீங்கள் ஆன்மீக, ஆராய்ச்சி வேலைகளில் திறமையாக செயல்படுவீர்கள். உங்களுக்கு தொண்டை மற்றும் பல் வலியால் அவதிப்படுவீர்கள். கேது ரோகிணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தின் பலன்கள். நீங்கள் பார்ப்பதற்கு மிகவும் நன்றாக இருப்பீர்கள். இனிமையாக பேசுவீர்கள். அதிகமாக பட்டங்கள் பெறுவீர்கள்.
நீங்கள் பால் மற்றும் கால்நடைகள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும். நீங்கள் அரசியலில் ஈடுபடுவதால் உங்கள் திறமை அதிகாரம் எல்லாம் செல்லாது. சில உடன்பாடுகளால் நன்மை பெறுவீர்கள். கண், மூக்கு, தொண்டை இவற்றால் உபாதைகள் ஏற்படும். வாயு, அல்சர் இவற்றால் தொல்லைகள் இருக்கும். இது போன்று உங்கள் சுய ஜனன ஜாதகத்தை வைத்து இன்றைய தினபலன், யோக பலன், விதிபலன், கர்ணபலன், தாரபலன், ஓரைபலன் தெரிந்து கொள்ள www.bssrf.org.in. உங்கள் ஜாதகத்தை 1 பேஜ் பிரிண்ட் எடுக்கலாம். ரிஷிகாஸ்ட்ரோ ஆப். ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் ஃபார் QR கோட் ஸ்கேன். இன்று உங்கள் நட்சத்திரப்படி நன்மை நடக்குமா என ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ள www.bssrf.org ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் இல் ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் QR கோட் ஸ்கேன் செய்து பார்க்கலாம். இதுபோன்று மேலும் ராகு மற்றும் கேது பற்றி அறிய உங்கள் சுய ஜன்ம ஜாதகத்தில் ராகுவும் கேதுவும் எந்த ராசியில் இருக்கிறார், எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கிறார் என்று தெரிந்து கொள்ள கீழே உள்ள இணையதளத்தை பயன்படுத்தி பார்க்கலாம். உங்கள் சுய ஜனன ஜாதகத்தில் இன்று உங்கள் ராசிக்கு நாள் எப்படி இருக்கும் என்று ஆய்வு செய்து பார்க்கலாம். பிரிண்ட் இமேஜ் யுடன் ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் QR கோட் ஸ்கேன் செய்து பார்க்க உங்கள் ஜனன ஜாதகத்தில் உங்கள் நட்சத்திரம் என்ன, இன்று உங்களுக்கு நட்சத்திரப்படி என்ன நிகழும் என்பதை மிகவும் எளிய முறையில் தெரிந்து கொள்ள கீழே உள்ள இணையதளம் மூலம் மற்றும் ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் லும் காணலாம். www.bssrf.org. உங்கள் ஜனன ஜாதகத்தை 1 பேஜ் பிரிண்ட் எடுக்கலாம். நீங்கள் விரும்பும் வடிவமைப்பில் சிறந்த முறையில் மிகவும் துல்லியமாக ஜோதிட மென்பொருள் மற்றும் பிரிண்ட் மாடல் வடிவமைத்து கொடுக்கப்படும். www.bssrf.org. பாண்டிச்சேரி. உங்கள் ஜன்ம ஜாதகத்தில் ராகுவும் கேதுவும் எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கிறார் என்பதையும் அவர்கள் கொடுக்கும் நற்பலன் என்ன என்பதையும் கெடுபலன் என்ன என்பதையும் அறிந்து கொள்ள www.bssrf.org இணையதளத்திலும் ரிஷிகாஸ்ட்ரோ இல் கோட் ராகு 803 830 857 884, கேது 911 938 965 992 பயன்படுத்தி அறியலாம்.